என்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறேன். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த வார்த்தை கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று. ஆண்டவரை வேதம் சொல்லுகிறது, காணக்கூடாத தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவரை நாம் சேர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். இங்கு சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று. அந்த அதிகாலையில் தேடுகிற பொழுது ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த வசனத்தினுடைய முன்பகுதி சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அப்படியானால் ஆண்டவரை சிநேகிக்கிற சிநேகம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை தேடுகிறது உண்டு. அது எப்படிப்பட்ட தேடுதலாக இருக்கும் என்று சொன்னால், அவர்களுடைய அப்போதைய தேவைக்காக தேடுகிற தேடுதலாக இருக்கும். ஏதாவது இப்பொழுது எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேணும், இப்பொழுது எனக்கு இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்றதுக்கு மட்டும் தேடுகிற ஒரு தேடுதல் இருக்கும். இவைகள் இல்லாமல் அதை தாண்டி நம்முடைய சிநேகம் அவர் மீது இருக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார், என்னை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் உலகத்தின் சிநேகத்தோடு அவரை தேடுவதை விட அவரையே சிநேகித்து அவரை தேடுவது அது பெரிய பாக்கியம். வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று. இந்த அழிந்து போகிற உலகத்தினுடைய காரியங்களுக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுகளாய் காணப்படுவோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:19 வசனத்தின்படி, இம்மைக்காக மாத்திரம் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் எல்லாரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று. நாம் ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஏதோ இதற்காக மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை தேடக்கூடிய இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் மீது வைக்கக்கூடிய அன்பு, அலாதி அன்பு, அது அனாதி சிநேகமாக அவர் எப்படி நம்மை சிநேகிக்கிறாரோ அப்படிப்பட்ட சிநேகத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவரை சிநேகிக்கிற சிநேகத்தோடு நாம் அதிகாலையில் தேடும்போது, அவரை சிநேகிக்கிற சிநேகம் அப்படின்னா நம்முடைய அன்பு யார் மேல அதீத அன்பு கொண்டு இருக்கிறோம், நம்முடைய தேடுதல் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அதான் சொன்னார் சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறார், நீ அவரை தேடினால் அவரை கண்டடைவாய், நீ அவரை விட்டுவிட்டாயாகில் அவர் உன்னை என்றென்றைக்கும் விட்டு விடுவார். ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு தென்படுகிற தேவனாய் இருக்கிறார். அங்கு யோசபாத்துக்கு சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், நீங்கள் அவரை விட்டுவிட்டீர்களானால் அவரும் உங்களை என்றைக்கும் விட்டுவிடுவார் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய தேடுதல் ஏதோ ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் நம்முடைய தேவைகளை சார்ந்தாயிராமல் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பை சார்ந்ததாக அந்த தேடுதல் இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார், நிச்சயமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆகவே தான் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிப்பேன். ஆனால் அதை தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா 8ஆம் அதிகாரம் 17 முடிச்சு 18லேருந்து அப்படி வாசிட்டு போனீங்கன்னா,
ஐஸ்வர்யம், பொன்னும், வெள்ளியும், நிலையான பொருளும் என்னிடத்துல இருக்கிறதும்பார். அப்போ ஐஸ்வர்யம், பொண்ணு, வெள்ளி, நிலையான பொருள் இது எல்லாத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் என்னுடையது, என்கிட்ட இருக்கு அப்படின்றார். ஆனால் அவரை தேடும்போது இது எல்லாம் அவரை கூட கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னார், மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. அப்படியெல்லாம் அவரை தேடுகிற ஒரு அனுபவத்தோடு கூட நாம் காணும். தாவீதை பாருங்க, தாவீதுட்டு அதை கற்றுக்கொள்ள வேண்டும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்லி என் இருதயமிடத்தில் சொல்லிற்று என்று சொல்கிறார். அப்ப ஐஸ்வர்யம், ஆஸ்தி எல்லாமே ஒரு நாள் பெருகலாம், பெருகிட்டே போகலாம். ஆனால் அது பெருகும் பொழுது நம்முடைய கண்கள் அது மேல ஓட விடக்கூடாது. தாவீது தான் சொல்ற, ஐஸ்வர்யம் பெருகும்போது உன் கண்களை அது மீது வையாதே அப்படின்னு. அப்போ தாவீது ராஜாவா இருக்கிறார். ராஜ பதவியை காட்டிலும் அவருடைய சிநேகம், அவர் மீது வைத்திருக்கிற அன்பு அதிகம். ஆகவேதான் தன் சொந்த மகனாய் அப்சலோம் தாவீதை துரத்தின பொழுது கூட அங்கே ஆண்டவரை தூசிக்கல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சொல்ற அளவுக்கு ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பு. பவுலை பார்க்கிறோம், அவரை பிடித்து அடித்து காயப்படுத்தி சிறைச்சாலையில் அடைத்து சங்கிலிகளை கட்டி போடுகிறார்கள். காலையில இருட்டோட அவன் ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனிதனாக பார்க்கிறோம். இதற்கு மத்தியில துதித்து ஜெபிக்கிறான். ஆனால் ஆண்டவர் மீது கொண்டிருக்க அன்பை பாருங்க. எவ்வளவு பெரிய சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, சிறையாக்கப்பட்ட சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலை, காயப்பட்ட சூழ்நிலை, கடுமையாக அடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அவர் பாடி நடு ராத்திரியிலே துதித்து ஜெபம் பண்ணுகிறார். ஆகவேதான் பவுலால் சொல்ல முடிந்தது, அவருடைய அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க மாட்டாது. உயர்வோ, தாழ்வோ, பசியோ, பட்டினியோ, பஞ்சமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, தேவதூதர்களோ, அதிகாரங்களோ, சிங்காசனம், எதுவும் எங்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவன் மீது வைக்கிறவர்களாய் காணப்படுவோமானால், அவர் மீது காண்பிக்கிற சிநேகம் அப்படிப்பட்ட சிநேகமாய் நம்முடைய சிநேகம் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாவே கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரும் அவரை கண்டு கொள்ள முடியும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.